ஆயில்யம் நட்சத்திரம் புதன். புதன் பகவானின் 3 நட்சத்திரங்களில் ஒன்றான ஆயில்யம் நட்சத்திரம் சந்திர பகவானின் கடகம் ராசியில் வருகிறது. புதனின் அறிவும் சந்திரனின் மதியும் அறிவுக்கு காரகன் ஆன புதன் பகவானின் நட்சத்திரம் ஆன ஆயில்யம் நட்சத்திரம் மதிக்கு காரகன் ஆன சந்திரன் வீட்டில் இருப்பதலால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அறிவு தெளிவும் மதிநுட்பமும் கொண்டு விளங்குவார்கள். சிக்கனமும் சேமிப்பு பண்பும் கொண்ட ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் தங்கள் பெற்றோர்களுக்கு பிரியமானவர்களாக இருப்பார்கள். பலசாலிகளான இவர்களின் செயல்பாடுகள் எதிரிகளையும் நேசிக்க வைப்பதாய் அமையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறிது சுயநலம் எப்போதும் இருக்கும். ஆயில்யம் 4ஆம் பாதம் கண்டாந்திர நட்சத்திர பாதங்களில் ஒன்றாக வருவதால் வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருப்பது மிக அவசியம் ஆகும். ஆயில்யம் நட்சத்திரத்தின் விலங்கு விருட்சம் பறவை. ராட்சத கணம் பொருந்திய ஆயில்யம் நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம் ஆகும். இதன் விலங்கு ஆண் பூனை, இதன் விருட்சம் புன்னை மரம், இதன் பறவை கிச்சிலி பறவை ஆகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்களே. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருதேவன்குடி எனும் ஊரில் அமைந்துள்ள கர்க்கடகேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபட சகல நன்மைகளும் கிட்டும். ஆனாலும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் தாங்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகில் உள்ள சிவன் கோவிலில் வழிபாடுகள் நடத்தி வர அனுகூலங்கள் கிடைக்கும். புதன் ஆயில்யம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தின் பலன்கள். விஞ்ஞானத்தில் வல்லவர், உயர்ந்த வாட்டசாட்டமான உடல்வாக உள்ளவர், கல்வியில் மிகச்சிறந்த பட்டம் பெற்றவர். உயர்படிப்பின் காரணமாக 25வது வயதிற்கு பின்தான் உத்தியோகத்தில் இறங்குவீர்கள். புதன் ஆயில்யம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் பலன்கள். உங்கள் கூட்டாளிகளிடம் அதிக பண்போடும் பணிவோடும் நடந்து கொள்ள வேண்டும். சிறந்த அறிவாளி, மரியாதையும் அதிகாரத்தையும் கேட்டுப் பெறுவீர்கள். அதற்கு பதிலாக உண்மையான நட்பிற்காகவும் உறவிற்காகவும் இயங்குவீர்கள். குரு பார்த்தால் ஏதோ ஒரு பிசினஸ் செய்வீர்கள். ஆனால் வெகுவாக கஷ்டப்பட்டுதான் வெற்றி காண முடியும். புதன் ஆயில்யம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் பலன்கள். புதன் 2வது பாகத்தில் இருக்கும். அதே பலன்களைத்தான் 3வது பாதத்திலும் கொடுப்பார். சந்திரன் பார்வை இருந்தால் ஆரம்பத்தில் சாதாரண ஊழியராக வேலை பார்ப்பீர்கள். 30 வயதிற்கு பின் அயல்நாடு சென்று ஓரளவு செல்வம் சம்பாதிப்பீர்கள். புதன் ஆயில்யம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் பலன்கள். இந்த பாதத்தில் புதன் நன்மை தீமை எதுவும் செய்ய பலம் இல்லாதவர். ஆயில்யம் நட்சத்திர குணங்கள். பொதுவான குணங்கள். மன வலிமையும் உடல் வலிமையும் ஒருங்கே பெற்றவர்கள். எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளும் துணிவை கொண்டவர்கள். ஆயில்யம் நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது என்ற ஒரு சொல் இருக்கிறது. ஆனால் பண்டைய சாஸ்திரங்களில் அதற்கான ஆதாரம் ஏதுமில்லை. மற்றவர்கள் ஆலோசனையை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். தனக்கு எது சரி என்று படுகிறதோ அதையே தான் செய்வார்கள். ஒரு காரியத்தை எடுத்தால் அதை முடித்துவிட்டுத்தான் அமர்வார்கள். எதிரிகளை கண்டு அஞ்சாதவர்கள். நியாயத்தையும் தர்மத்தையும் மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பார்கள். இயற்கை விரும்பிகளாக இருப்பதால் அடிக்கடி பயணம் மேற்கொள்வார்கள். இளவயதிலேயே திருமண வாழ்க்கை இவர்களுக்கு அமையும். சிறுவயதில் வறுமையில் போராடினாலும் மத்திம வயதில் யோகம் உண்டாகும். குடும்பத்தினரிடம் அன்பாக நடந்து கொள்வார்கள். அவர்களுக்காக அதிக செலவுகள் செய்வார்கள். திட்டமிட்டு வாழ்க்கையை நடத்துவார்கள். வேலை செய்யும் இடத்தில் நேர்மை, நாணயம், விசுவாசத்துடன் நடந்து கொள்வார்கள். மனசாட்சியோடு நடந்து கொள்வார்கள். ஆடம்பர வாழ்வுக்கு ஆசைப்பட்டாலும் தவறிழைக்க மாட்டார்கள். நீண்ட ஆயுள் பலத்தை பெற்றவர்கள். ஆயில்யம் 1ஆம் பாதம். இது குருவின் அம்சம் பொருந்தியது. இதில் பிறந்தவர்கள் தைரியசாலிகளாகவும் புத்திசாலிகளாகவும் இருப்பார்கள். புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பதில் முனைப்புடன் செயல்படுவார்கள். கோபமும் இருக்கும், குணமும் இருக்கும். மற்றவர்கள் புகழ்வதை விரும்புகிறவர்கள். ஆயில்யம் 2ஆம் பாதம். சனி பகவான் இதன் அதிபதியாவார். சுகபோகங்களை அனுபவிப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள். தவறு செய்தாலும் அதை நியாயப்படுத்தி பேசுவார்கள். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மிகச்சரியாக செய்வார்கள். ஆயில்யம் 3ஆம் பாதம். 3ஆம் பாதத்தை ஆள்பவரும் சனி பகவான்தான். முன்கோபிகள் செல்வத்தை எந்த வழியிலாவது அடைய முயற்சிப்பார்கள். மற்றவர்கள் அறிவுரையை கேட்க மாட்டார்கள். தங்களைத் தாங்களே புகழ்ந்து கொள்ளும் குணமுடையவர்கள். ஆயில்யம் 4ஆம் பாதம். இதன் அதிபதி குரு பகவான். புத்திசாலிகள் தான், ஆனால் சோம்பேறிகள்.
எதிர்மறையாக சிந்திக்கக்கூடியவர்கள், நோகாமல் நன்கு திங்க ஆசைப்படுபவர்கள், எந்தச் செயலைச் செய்தாலும் திட்டமிட்டு செய்ய மாட்டார்கள். ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் பிள்ளைகள் பிறந்தால் பெற்றோர்களுக்கு துன்பம் வரும் என்பதால் சந்திர சாந்தி என்ற பூஜையை செய்வது நலம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கான கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகா திருந்துதேவன்குடியில் அமைந்திருக்கிறது அருள்மிகு கற்கடேஸ்வரர் திருக்கோவில். தாயார் அபூர்வ நாயகி, அருமருந்து நாயகி. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் தங்கள் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபடுகின்றனர். கிரக தோஷங்கள் நீங்க கற்கடேஸ்வரருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்கின்றனர். இந்த எண்ணெயை உட்கொண்டால் நோய்கள் நீங்குகிறது என்பது ஐதீகம். மன வாழ்க்கை இவர்களுக்கு வாய்க்கக்கூடிய வாழ்க்கை துணை சலிப்பில்லாமல் உழைக்கக்கூடியவராக இருப்பார். எவ்வளவுதான் உழைத்தாலும் கடக ராசிக்காரர்கள் ஏதாவது குறை கூறிக்கொண்டும் தங்களுடைய அதிகாரத்தை செலுத்திக் கொண்டும் இருப்பார்கள். சில நேரங்களில் கொஞ்சிப் பேசுகிறார்களே என நினைத்தால் அடுத்த கணமே திட்டு வாங்க வேண்டியிருக்கும். ஆரம்ப கால வாழ்க்கை வசதி குறைந்து இருந்தாலும் இல்வாழ்க்கை அமைந்தது முதல் உற்சாகத்திற்கு பஞ்சம் இருக்காது. சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்தாலும் அதிகம் பொருட்படுத்தாமல் வாழ்வார்கள். தன் வாழ்நாளில் ஆடம்பர வசதியுடன் சுகபோக வாழ்க்கையை வாழ்வார். குடும்பத்தின் மீது அக்கறையுடன் இருப்பார். குரு ஆயில்யம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தின் பலன்கள். குருவும் சனியும் சேர்ந்து. இதுவே உங்கள் லக்கமானால் நீங்கள் சிறந்த கல்விமானாக இருப்பீர்கள். செவ்வாய் நீச்சம் பெற்றால் சிறந்த அரசியல்வாதியாகவும் சாஸ்திரங்களில் பண்டிதராகவும் இருப்பீர்கள். வாழ்க்கையை நன்றாக அனுபவிக்க முடியாது. சூலை வாதரோகத்தினால் காச நோயால் அவதிப்படுவீர்கள். குரு ஆயில்யம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் பலன்கள். குரு ஆயில்யம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்தால் அந்த நபருக்கு செயல்திறன் அதிகமாக இருக்கும். மேலும் அவர்கள் அறிவு கூர்மையுடையவர்களாகவும் மற்றவர்களை ஈர்க்கும் திறன் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் தங்கள் வேலையை திறம்பட செய்து முடிப்பதில் பெயர் பெற்றவர்களாக இருப்பார்கள். இவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஓரளவு திருப்தியுடன் இருப்பார்கள். குரு ஆயில்யம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் பலன்கள். நீங்கள் நாடோடி, கவலையற்ற மனம், நல்ல மதிப்பு உடையவர், அழகும் கவர்ச்சியும் உள்ளவர், கவிதை லலிதகலைகளில் ஞானம் உள்ளவர், தாய் வழியாக நல்ல சொத்தும் பணமும் பிதராஜிதமாக வந்து சேரும். குரு ஆயில்யம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் பலன்கள். குரு இந்த நட்சத்திரத்தில் மிகவும் பலம் பெறுகிறார். பாவக்கிரக சேர்க்கை இருந்தாலும் பார்வை இருப்பினும் குரு எல்லாவித கெட்ட பலன்களையும் விலக்கி விடுவார். அரசாங்க நிறுவனத்தில் உயர் பதவி பெற்று மந்திரியாகவோ கவர்னராகவோ அல்லது உயர் நிர்வாகியாகவோ இருப்பீர்கள். இது போன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன், யோக பலன், விதிபலன், கர்ணபலன், தாரபலன், ஓரை பலன் தெரிந்து கொள்ள www.bssrf.org.in. உங்கள் ஜாதகத்தை 1 பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். ரிஷிகாஸ்ட்ரோ ஆப். ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ஃபார் QR கோட் ஸ்கேன். இன்று உங்கள் நட்சத்திரப்படி நன்மை நடக்குமா என ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள www.bssrf.org in ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் இல் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். இதுபோன்று மேலும் புதன் மற்றும் குரு பற்றி அறிய உங்கள் சுய ஜன்ம ஜாதகத்தில் புதனும் குருவும் எந்த ராசியில் இருக்கிறார், எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பார்க்கலாம். உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் ராசிக்கு நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம். பிரிண்ட் இமேஜ் யுடன் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்க உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரம் என்ன, இன்று உங்களுக்கு நட்சத்திரப்படி என்ன நிகழும் என்பதை மிகவும் எளிய முறையில் தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளம் மூலம் மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் லும் காணலாம். www.bssrf.org.in. உங்கள் ஜனன ஜாதகத்தை 1 பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். நீங்கள் விரும்பும் வடிவமைப்பில் சிறந்த முறையில் மிகவும் துல்லியமாக ஜோதிட மென்பொருள் மற்றும் பிரிண்ட் மாடல் வடிவமைத்து கொடுக்கப்படும்.
www.pssrf.org/in பாண்டிச்சேரி. உங்கள் ஜன ஜாதகத்தில் புதனும் குருவும் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்பதையும், அவர்கள் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும், கெடுபலன் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள www.sleep.organization.in இணையதளத்திலும் ரிஷிகேஸ்டோல் கோட் புதன் 376 404 430 487 குரு 484 511 538 565 பயன்படுத்தி அறியலாம்.